லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். தெரியும், அப்பொழுது தொடர்ச்சியாக இலங்கையில் பல்வேறு இடங்களில் அநேகமான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்ந்து பதிவாகி வருகின்றது. கடந்த 72 மணித்தியாலங்களில் 6 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. நேற்று நீர்கொழும்பிலும் ஒரு சம்பவம் இடம்பெற்றது. ஆனால் அங்கு துப்பாக்கி இயங்காததால் அந்த இடத்திலே இலக்கு வைக்கப்பட்ட நபர் தப்பித்திருக்கின்றார். அதையடுத்து நேற்று இரவு 9 மணி அளவிலே கொழும்பு 13 கொட்டாஞ்சேனை பகுதியில் மற்றும் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் நேற்று இரவு பதிவானது. தலவாக்கலை பகுதியைச் சேர்ந்த ஒரு நபர், அதுவும் 38 வயதான சசி என்பவர் இலக்கு வைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் அந்த நபர் அந்த இடத்திலேயே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார். இதனை அடுத்து அந்த இடத்திலே துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு பிரதான துப்பாக்கிதாரிகள் ஸ்கூட்டி வகை வண்டியில் தங்களுடைய அந்த ஆயுதத்தோடு T56 ரக துப்பாக்கியோடு தப்பிச் செல்லும் வேளையில் கிராண்ட் பாஸ் போலீசாரால் ஊர்கூடவத்த பகுதியில் வைத்து பிடிபடுகின்றார்கள். பின்னர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கும் பொழுது அவர்கள் கொழும்பு 15 இந்த பகுதி, அதாவது மட்டக்குழிய காக்கை தீவு பகுதி, தெரியும், க்ரோ ஐலண்ட் பகுதி, அந்த பகுதியிலே அவர்களுடைய ஆயுதங்கள் சிலவற்றை பதுக்கி வைத்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் ஒரு கைக்குண்டும் அவர்களால் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து போலீசார் இங்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் மேலதிக விசாரணைகளுக்காக. அதனை அடுத்து இந்த பகுதிக்கு வந்து அவருடைய ஆயுதங்களை காண்பித்த பின்னர் அந்த பிரதான சந்தேக நபர்கள் இருவருமே போலீசாருடைய துப்பாக்கியை பறித்து போலீசார் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதை அடுத்து மீண்டும் பதிலுக்கு போலீசார் தற்பாதுகாப்புக்காக அந்த இருவருமே சுட்டிருக்கிறார்கள். இதனில் இந்த துப்பாக்கிச் சூட்டில் அந்த சந்தேக நபர்கள் இருவருமே உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த பகுதியில் இப்பொழுது உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் இந்த பகுதியில் தான் அந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இப்பொழுது இந்த பகுதியிலே மற்றொரு கைக்குண்டும் இருக்கின்றது. அந்த கைக்குண்டை செயலிழக்கும் நடவடிக்கைகளில் ராணுவத்தின் விசேட குண்டு செயலிழக்கும் பிரிவினர் மற்றும் போலீசார் ராணுவத்தினர் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதற்குரிய நடவடிக்கைகள் தான் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை கொழும்பு வடக்கு குற்றவியல் திணைக்களம் இப்பொழுது முன்னெடுத்து வருகின்றது. முழுமையான மற்றும் மேலதிக விவரங்களை தொடர்ந்தும் லங்காஸ்ரீ செய்திகளோடு இணைந்தீர்கள். லங்காஸ்ரீ செய்திகளுக்காக நான் டில்ஷான் மெடிசன், கொழும்பு 15 காக்கை தீவு பகுதியில் இருந்து. Nên mình đánh đòn đến đây.